ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ். இந்த வாரம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, சவால்கள் என்ன, அதை எப்படி சமாளிக்கணும், அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் என்ன கொடுக்குறாரு, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, இது ரெட் அவெஞ்சரின்னு சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்டல் இது உங்களுக்கு பிரமிட் ஷேப்பில் இருக்கிறது கிறிஸ்டல், எல்லோ கலர் பிரமிடு. ஓகேவா? இது சோலார் ப்ளக்ஸ் சக்ராக்கு. இது பணவரவுக்கு. ஓகே. ஸோ இந்த 2 பைலில் உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வரும் வாரத்தில் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு, நீங்கள் என்ன விஷயமா அவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு லைஃப்பில் என்ன சவால்கள் இருக்குது. இது பணவரவு, வேலை வாய்ப்பு. இது கலெக்டிவ் ரீடிங்காக தரேன், ஜென்ரல் ரீடிங். ஓகேவா? பணவரவு, வேலை வாய்ப்பு, ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, குடும்ப ஒற்றுமை. ஓகே. இதுக்கு எல்லாத்துக்குமாக நான் எடுக்க போகிறேன், பார்த்துக்கோங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க, கமெண்ட்டில் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 222555. இந்த நம்பர் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. ஓகே, வாங்க இப்போ நம்ம பைல் 1 பார்க்கலாம். இந்த ரெட் அவெஞ்சரின் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு ஏஞ்சல் இந்த வரும் வாரம் என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன பார்த்துடலாமா? இது கலெக்டிவில் வருது. என்னப்பா ஒன்று பிரேக்கில் விடுது. ஆனாலும் நான் சஃபல் பண்ணி தான் எடுப்பேன். வந்துட்டார். அடாடாடாடாடா, எப்படி துள்ளி ஓடி வராருப்பா. துள்ளி ஓடி வராரு. 18ஆம் படி கருப்பசாமி. யாரோ நீங்கள் இருக்கீங்க, உங்களோட ஃபேவரட் கார்டு. கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் இருக்குப்பா. யாருக்கும் டெவில் பவர் ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை பார்த்துட்ருக்கு. உங்களுக்கு ஓடி வராரு, அதை கட் பண்ணுறதுக்கு ஓடி வராரு அவர். வாட் அ பியூட்டிஃபுல். மோஸ்ட் ஆஃப் கருப்பசாமி, ஐயனார், மைக்கேல் ஏஞ்சல், இவங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்க. அப்பாவை ரொம்ப, அவரை ஆத்மார்த்தமாக நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க. அதனால தான் இப்படி ஓடி வராங்க. காட் வராரு ஐயா. பார், இந்த கார்டு ஃபஸ்ட்டே விழுந்தது. நான் எடுக்கலை. நீ வரதா இருந்தால் அப்புறமாவா, நான் ஃபஸ்ட்டு இதை எடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனாலும் வராங்க. அப்போது இந்த ரீடிங் யாருக்கும் பர்ஃபெக்டாக வருது. எஸ், செல்லங்கள் பிரேக்கில் இருக்கிறீங்க. செல்லங்கள் நோ காண்டாக்டில், வாய்க்கா வரப்பு தகராறு முற்றி போயிட்டு ரொம்ப இதுவாக இருக்கீங்க. நீங்கள் எப்படி ஆன்சர் கொடுக்குறாங்க பாருயா, இப்படி ஆன்சர். எஸ், இந்த பிளாக் மேஜிக்கு இல்லைனா இது ஒரு கர்மா ரிலேட்டடாக கூட தெரியுது கைஸ். இது கலெக்டிவில் வருது. யாருக்கா பர்சனலாக பார்க்கணும், ப்ரைவேட்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன வேணுங்கிறதுல முடிவு தெளிவாக எடு. உனக்கு ரீயூனியன் வேணுமா வேணாமா, இந்த ரிலேஷன்ஷிப்பை நீ தக்க வச்சுக்கிற அப்படின்னா நீ இதில் இருக்கிற அந்த பிளாக்கேஜஸ்லாம் நீ கிளியர் பண்ணியே ஆகணும். இதுக்கான ப்ராசஸை நம்ம ஸ்டெப் எடுக்கணும். உன் பிரச்சனையை நீ யார்கிட்டையும் பேசினாலாம் முடியாது. டிவைன் பவர், அதாவது குருமார்கள் கிட்ட தான் நீ சரண்டர் பண்ணணும். அவர்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுவீங்களாம் வரும் வாரத்தில். இதுக்கு மேலே எவ்வளோ அழகாக கொடுக்குறது. ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் இருக்கீங்க, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கூட சில பேர் இருக்கலாம். லவர்ஸாக இருப்பீங்க, இல்லைனா திருமணமாகி பிரேக்கில் இருக்கிறீங்க, நீங்கள் கிட்ஸ் கூட வச்சுருப்பீங்க. ஓகேவா? இது ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி உங்களை இப்படி பண்ணியிருக்காங்க. ரொம்ப உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்பை பற்றி ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஸோ இந்த பாஸ்ட் லைஃப் உங்களுக்கு நிறைய வலி வேதனைகள் எல்லாம் கொடுத்துருக்கு.
ஆனால் அதை வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டு நீங்கள் வெளில வர மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு மன அழுத்தம், அந்தளவுக்கு அந்த உறவு வந்து உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கு. அதனால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க செல்லங்களே. சரியான முடிவெடுங்க. உங்களுக்கு இதுதான் வேணும்னா அந்த முடிவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? நான் கூட இருக்கேன், நான் உன்னை வந்து கைட் பண்ணுறேன், நீ உன் பிரச்சனையை என்கிட்ட சரண்டர் பண்ண. டிவைனாக தான் சொல்கிறாங்க. உனக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கு இது அப்பா எனக்கு நான் கரெக்டாக இருக்கேன், உன் சைடில் நீ கரெக்டாக இருக்க, என் சைடில் எந்த இதுவும் கிடையாதுப்பா, நான் வந்து 100% ஜுனூனாக இருக்கேன், எனக்கு தான் இந்த மாதிரி தொல்லைகள் வந்துச்சு, என்ன தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து இறைவன்கிட்ட சரண்டர் ஆகும்போது கண்டிப்பாக உங்களை நான் இதுலேருந்து வெளில எடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஓகேவா? கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. பிளாக் மேஜிக் ஆர் இது வந்து கார்மிக்காக கூட இருக்கலாம். உங்கள் நபர் உங்ககிட்ட ரொம்ப எப்படின்னா எதுக்கெடுத்தாலும் கோவப்படலாம், எதுக்கெடுத்தாலும் உங்களை டென்ஷன் ஆக்கி ஒரு என்ன சொல்கிறது, ருத்ர தாண்டவம் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோவம், பயங்கர ஆக்ரோஷம் இதெல்லாம் இருக்கும் உங்கள் கணவர்கிட்டயே. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் கிட்ட அவங்களுக்கு கோபம் வந்தால் அவங்க ஒரு ருத்ர தாண்டவமே ஆடிடுவாங்க. சிவனோட ருத்ர தாண்டவம் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சன். ஆனால் அவர் வந்து உங்ககிட்ட ஒரு இணக்கமாக ஒரு அன்பான பர்சனாக உங்ககிட்ட எல்லா விதத்திலும் உங்ககிட்ட வந்து ஒரு சரண்டர் தன்மையோடு உங்ககிட்ட வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு எல்லா எமோஷ்னல் சப்போர்ட்டு, ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஓகேவா? கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது ஒரு சில மக்களுக்கு. ஓகேவா? ஒரு சில மக்கள் வந்து உங்கள் நபர் வந்து இப்போது உங்கள் கணவரோ இந்த வரும் வாரத்தில் உங்கள் ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க, இல்லைனா உங்களோட ஆஃபீஸில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இத்தனை நாள் உங்களுக்கு எதுவும் உங்களை கண்டுக்காமல் இருந்தால் கூட அவங்களா வந்து நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் வந்து இப்போ கேட்டிங்கன்னா கிடைக்கும், உதவி கேட்டிங்கன்னா கிடைக்கும், செஞ்சு தருவாங்க. ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கலாம், இல்லைனா பிரதர் ஸ்தானத்தில் இருக்கலாம், இல்லைனா ஆஃபீஸ் கொலிக்காக இருக்கலாம், கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க. ஓகேவா? சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் பிரேக் ஆச்சு அப்படின்றதுக்கு காரணம் சில பேருக்கு வந்து அது மதர் கேரக்டரில் ஒரு ஃபீமேல் எனர்ஜி, அவங்க விடோவாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ சிங்கிள் பேரண்ட்டாக கூட அவங்க இருந்து அந்த இருக்கிறனால உங்களோட அந்த உறவை வந்து நீட்டிக்க விடாமல் ட்ரபிள் கொடுக்குறாங்க. இந்த பிளாக் மேஜிக் கூட அதனால் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இந்த பிளாக்கேஜஸ்லேருந்து வெளில வாங்க, அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்லேருந்து வெளில வாங்க. அந்த எமோஷ்னல் லாக் அதிகமாக இருக்குது. இதிலெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உறுதியாக எனக்கு ரீயூனியன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு சில மக்களுக்கு. ஒரு சில மக்கள் நீங்கள் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்புக்காக புதிய படிப்பு, இல்லைன்னா ரொம்ப நாளாக அந்த அது ரொம்ப நாளாக கிடையாது, இந்த வரும் வாரத்தில் ஒரு யோசனை வரும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல போஸ்டிங், ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு பெரிய போஸ்டிங், நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அரசாங்க உத்தியோகம், அதுவும் நல்ல ஹை லெவல் இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் அமையலாம். அந்த வந்து நீங்கள் படித்து கற்றுக்கிட்டிங்கன்னா அது அவ்வளோ நல்ல ஒரு போஸ்டிங்கை உங்களை கொண்டு போகும். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன். ஜாபுக்காக ட்ரை பண்ணுறவங்க, ஜாபுக்காக சில எக்ஸாமில் எழுதுறீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த வரும் வாரத்தில் திடீர்னு யோசனைகள் வரும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அதில் பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ரொம்ப நாளாக யோசனை, இதை நான் செய்யலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தாராளமாக இந்த வாரம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இது மாதிரி நிறைய அட்டன் பண்ணி ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ உங்ககிட்ட இருக்க அந்த தடைகளை விலக்கி நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்களோ, ஸ்டெப் எடுக்கிறீங்களோ, அந்த பிளெஸ்ஸிங்கை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிவிடுவீங்க. உங்களுக்கு இந்த எனர்ஜி கொடுக்குறாங்க, ஆனால் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும்ல. இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா சில ஃபீமேல் எனர்ஜி பிலோ 35 இருப்பீங்க, ஒரு சில 30 கூட இருக்கலாம். ஓகேவா? சில பேர் உங்களை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உங்கள் ஹெல்த்தை வந்து கவனிக்கணும். இந்த வரும் வாரத்தில் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை கவனிக்கணும். நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி
அது வந்து எப்படின்னா உறவு ரீதியாக, மணி இன்கம்க்காக எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணிட்டேன்ப்பா, எல்லாத்துலேயும் எனக்கு ஃபெயிலியர்ப்பா அப்படி சொல்லிட்டு கவலைப்படுறீங்க. இப்போ ஒரு சில முயற்சிகள் கூட நீங்கள் எடுத்திருக்கலாம். அந்த முயற்சி அந்த முயற்சி போட்ட அந்த எஃபெக்ட் எல்லாமே எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைங்க. இந்த வரும் வாரம் உங்களை நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை எப்படியெல்லாம் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் இருந்தால் கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைங்க. இந்த வரும் வாரம் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் விசிட் நடக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதிலிருந்து நீங்கள் வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா சில ஹீலிங் ப்ராசஸ் மெத்தட்லாம் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். அது வேணால் கூட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதிலேருந்து உங்களுக்கு, ஏன்னா இது எமோஷ்னலாக எதனால் ஆகுது, இந்த ஹெல்த் ஏன் இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகுது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருக்கு தெரியும். அதனால் சில மெத்தடில் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ஹீலிங் ப்ராசஸ் கொடுத்தோம்னா சரியாயிடுவீங்க. ஸோ உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். அதே மாதிரி செல்வ வளத்திற்காக நீங்கள் சில முயற்சிகள் போடணும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபெயிலியர் நிறைய பார்த்துருக்கீங்க. இது ஒரு சில மக்கள் இப்போது நான் போடுற இந்த எஃபெக்ட்டும் வீணாயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஒரு ரெமெடி சொல்லியாச்சு. ஓகேவா? நீங்கள் இந்த போடுற இந்த எஃபெக்ட் வந்து இப்போ நீங்கள் இந்த க்ரோத்துக்காக இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். ரொம்ப நாளாக நீங்கள் இந்த பிரச்சனையில் இருக்கீங்க செல்லுங்களே. இது ஒரு நாள் 2 நாளில் வந்த பிரச்சனை கிடையாது. ரொம்ப வருஷ காலமாக நீங்கள் அந்த விஷயத்தில் லேக் ஆகிட்டு நிற்கிறீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் அதில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. சீக்கிரம் இம்ப்ரூவ்மெண்ட்டு. இவ்வளோ பிரச்சனையிலேருந்து அதாவது ஒரு இரவு பகல் அப்படின்னு இருக்குது. பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு 12 மணி நேரம் வச்சுருக்காரு இறைவன். எனக்கு வந்து ஒரே மணி நேரத்தில் பகல் இரவாக மாறணும், இரவு பகலாக மாறணும் அப்படின்னு நீ கேட்டேன்னா நத்திங் வில் ஹேப்பன். பொறுமையாக இப்போ நீ வந்து நைட்டில் இருக்கேன்னா இந்த இரவு முடிஞ்சு எனக்கு பகல் வெளிச்சம் வரணும்னா அந்த வெளிச்சம் எப்போ 6 மணிக்கு தான் சூரிய உதயம் இருக்குன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு உடனே எனக்கு வெளிச்சம் வந்துடணும்னா நீ லைட் வேணால் போட்டுன்னு உட்காந்து என்ன செய்கிறது? அந்த மாதிரி அவசரம்லாம் படாதீங்க. கண்டிப்பாக இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளில வரீங்கன்னா அந்த ஹீலிங்க்கு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் ஒரு 1 இயரில் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக உங்களோட ஹெல்த் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் வந்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணணும், மணி க்ரோத் உங்களுக்கு நல்லா வந்து செல்வ வளம் வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறீங்க, படிப்பு இல்லைன்னா ஒரு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு நல்ல பெட்டர் பொசிஷனில் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வருவீங்க. கொஞ்சம் பொறுமை நிதானம் வேணும். நீங்கள் முயற்சி பண்ண விஷயம் சரியான டைரக்ஷன்னா சரியான விஷயத்தை தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ உங்கள்கிட்ட அபேண்டன்ஸ் இப்போ இந்த வரும் வாரத்தில் இந்த மாதிரி அபேண்டன்ஸ் உங்களுக்கு சில பேருக்கு வந்து திடீர் பணவரவு ஏற்படும். உங்களோட ப்ராஜெக்டில் உங்கள் பிஸ்னஸில் நடந்ததுன்னா சொசைட்டிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாராளமாக வந்து உங்களோட அந்த உதவியை செய்யுங்க. அதே மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த பர்சன் இந்த ஹெல்த் இஷ்யூஸு, அப்புறம் வந்து ஜாப்லேயும் ஒரு ஸ்டடி இல்லாமல் இருந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த ஒரு 1 இயர் வந்து இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நீங்கள் இதிலேருந்து க்யூர் ஆகி வரப்போகிறீங்க. உங்களுக்கு ஒரு அபேண்டன்ஸ் நடக்க போது. நீங்களும் வந்து சொசைட்டிக்கு இப்போதுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு இறைவன் கொண்டு வந்து எப்படியாவது ஒரு விதத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருந்தால் கிளியர் பண்ணுங்கன்ட்டு இங்கே வந்து டிவைன் பாத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கல, இந்த பிளெஸிங் இருக்குது வந்துடும் நல்லாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நான் வரல. இந்த பிளெஸிங் எத்தனை பேரால் ஈர்க்க முடியல, ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கணும், சக்ஸஸ் பார்க்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த லேகிங்கை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த செல்வ வளத்தை வந்து அபேண்டன்ஸை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த சைக்கிள் மாறப்போகுது. இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில மக்களுக்கு அபேண்டன்ஸ் கண்டிப்பாக ஏற்படும், திடீர் பணவரவு ஏற்படும். நீங்கள் சொசைட்டிக்கு உங்களால் முடிஞ்சதை தாராளமாக பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ். சில பேருக்கு வந்து ப்ரப்போசல் வரலாம். உங்களோட பழைய நபர்கள், பழைய ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து திருமண பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க.
அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல சாதகமான ஒரு இதெல்லாம் கிடச்சிதுன்னா நான் வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கம்மிங் வீக்கில் கண்டிப்பாக வருவாங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி சில பேருக்கு திருமண முயற்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. அந்த நபர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டான பர்சன், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஹார்ட் ஒர்க்னால் ஸ்மார்ட் ஒர்க், பேஷனேட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு மீடியா பீப்புளாக கூட இருக்கலாம். ஓகேவா? பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கலாம். கண்டிப்பாக எஸ், அப்படி தான் இருக்குது. சில மெயில் எனர்ஜி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க இந்த வாரம். ஓகே, ஸோ இந்த பிளெஸிங்ஸ்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவிடணும். அட்ராக்ட் பண்ணலனாலும் கமெண்ட்டில் பதிவிடணும். பிளெஸிங் எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லித்தாரேன். ஒரு கன்சல்டேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வரும் வாரத்தில் ரொம்ப சோக கீதம் பாடிக்கிட்டு நீங்கள் சில பேர் வந்து தனிமையை விரும்புவீங்க. ஏன்னா நீங்கள் பாஸ்ட்டில் நடந்த விஷயம் அந்த மாதிரி. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட நம்பர் வராங்க இல்லையா உங்கள் லைஃப்பில், நான் இப்போ சொன்னனே, அவங்களுக்கும் சில பாஸ்ட் ரெக்கார்டு இருக்குது. அவங்களும் அதை உடச்சி வெளியே வரணும். அவங்களும் இந்த வாழ்க்கையை ஸ்டடி பண்ணிக்கணும், இதை நம்ம வந்து ஸ்டேபிள் பண்ணிக்கணும்னு சொல்லி சில இதெல்லாம் பண்ணுறாங்க, ஸ்டெப்லாம் பண்ணுறாங்க. பட் அவங்களால கிரவுண்டிங்கை எவ்வளோ நேரம் இருக்க முடியும்னு தெரியல. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா 2 பேருக்கும் இருக்க பிளாக்கேஜஸை சரி பண்ணி உங்களோட இந்த பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். இது அருமையான வாய்ப்பு டிவைன் உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவங்களும் வந்து ஜாபுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க, தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஜாப் பிடிக்காமல் கூட அடுத்த வாரத்தில் கம்மிங் வீக்கில் வந்து வேறு ஒரு ஜாபுக்கு அவங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அது மாதிரி ஒரு சிலர் வந்து இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் பிடிக்கல சொல்லிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பிரேக்கப் ஆகிட்டு ஒரு நியூ லைஃப் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க. உங்கள் லைஃப்பை எப்படி அமைச்சிக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட விருப்பத்துக்கு இறைவன் கொடுக்குறாரு. நீ மேனிஃபெஸ்ட் பண்ணியன்னா உனக்கு அது நல்ல வழியில். ஓகேவா? சரியான விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். ஓகே, சரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நம்மளோட பழைய பதிவில் நிறைய பேசிக்கிறேன், அதை போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வைக்கிறேன், அந்த லிங்கை போய் பாருங்கள். ஏன்னா அந்த ஆழ்மன பதிவுகள் எப்படி வேலை செய்யும். உங்கள் மனசுன்றது வந்து ஒரு மண் மாதிரி. இப்போ பஞ்சபூத சக்தியில் பூமியும் வந்து ஒரு எர்த்தும் வந்து ஒரு எலமெண்ட் தான். ஓகேவா? அதுவும் வந்து ஒரு டிவைன் எனர்ஜி. ஆனால் அந்த டிவைன் எனர்ஜியில் நீங்கள் நல்ல விதையை விதைச்சாலும் வளர்த்து கொடுக்கும். நீங்கள் நல்லது அல்லாத விதையை போட்டாலும், கஞ்சா செடியை வச்சு வளர்க்க வச்சிங்கனாலும் அது வளரும். அது செழுமையாக வளர்த்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இதுதான் நான் வளர்த்து தருவேன், இதெல்லாம் நான் வளர்த்து தரமாட்டேன்லாம் அதுக்கு தெரியாது. ஏன்னா அது மண். பாரு, மண் மாதிரி இருக்காங்க பாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஒரு சில பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நல்லது கெட்டதே தெரியாது, தத்தி மாதிரி இருப்பாங்க. எடுப்பார் கைப்பிள்ளை சொல்லுவாங்க. அவங்கள எப்படி வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து வேலை வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு சில ஃபேமிலியில் கூட பிள்ளைங்களை அந்த மாதிரி வளர்கிறத பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் பிரபஞ்சத்தில் நீங்கள் சில விஷயம், உங்கள் மனசு என்ற அந்த மனசும் மண்ணும் ஒன்று. இதில் நல்ல விதையை போட்டிங்கன்னா நல்ல மரம். ஓகேவா? மாம்பழம் போட்டிங்கன்னா மாம்பழ விதையை போட்டுட்டு மாம்பழத்துக்காக வெயிட் பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது. நீங்கள் போடுறது கஞ்சா செடி, ஆனால் விளைச்சி கொடுக்கும். யூனிவர்ஸ் கொண்டு வந்து அதை தருவாங்க. ஆஹா, நான் கேட்டது இது தானே, இது உங்களுக்கே தெரியும் அது சரியான விஷயம் கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் அதை நீங்கள் பண்ணுவீங்க. அது பண்ணுறீங்கன்றது உங்களுக்கே உள்ளுணர்வு சொல்லும். நீ பண்ணுறது தப்பு, இதை பண்ணேன்னா நீ அடுத்தவங்களோட கர்மாவில் மாட்டிக்குவ, இது வேண்டாம், நீ எஸ்கேப் ஆகு, நீ வந்து சரியான ரூட்டுக்கு வா அப்படின்னு ஒரு ஸ்பார்க் வந்து அங்கே தட்டும். அதெல்லாம் இல்லைப்பா, நான் யூனிவர்ஸே கொண்டு வந்து எனக்கு அவங்க வழிகாட்டுறாங்க, அவங்க அந்த மாதிரி ஷார்ட் ரூட் போட்டு கொடுக்குறாங்க, நான் ஏன் அதை மிஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னொன்று பேசும். ஓகேவா? அதுதான் உங்கள் கர்மா, உங்களோட பேட் கர்மா. உங்களை வலையில் அந்த மாயை சிக்க வைக்கணும்னு நினச்சி அதை பிளான் பண்ணும். ஸோ மாட்டிக்காதீங்க. இந்த புரிதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க. இந்த மாதிரி லேகிங்கில் மாட்டிகிட்ருக்கவங்க, ஏன்னா அந்த மாதிரி தெரியுது எனக்கு, கால் வழியாக பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அதனால் சிலங்களே சிக்கிக்காதீங்கோ, மறுபடியும் போயிட்டு யாரோட கர்மாலையும் போய் மாட்டாதீங்கோ, யாரோடைய கஷ்டத்துலேயும். அதாவது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டியாக உள்ளே நுழைஞ்சிரு
வேதனைப்படாதீங்க. ஓகேவா? தெரியாமல் செய்கிற மிஸ்டேக்கே கர்மா வச்சு செய்யுது. தெரிஞ்சே பண்ணுற விஷயத்துக்கு சொல்லவே வேணாம். ஓகேவா? அதனால் பி அவேர். ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இதில் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி அப்படியே கிளியராக புட்டு வச்சுட்டாரு. ஓகேவா? இது கலெக்டிவில் வருது. நிறைய பேர் அந்த ஸ்ட்ரகிள் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. நிறைய இன்னும் எடுத்தால் போயிட்டே இருக்கும் போல் இருக்குது. இதுவே ஒரு 1/2 hour ரீடிங் ஆகிட்ருக்கும்னு நினைக்கிறேன். டைம் பார்க்கல இன்னும் நான். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா கன்சல்டேஷன் வாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டிங்கன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? நம்மளோட பழைய ஸ்டூடெண்ட் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய பேருக்கு ஒரு ஹை ஓப்பனிங் கொடுக்குறீங்க. அந்த சோலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களை அறியாமையே நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்த்த அந்த புண்ணியம் உங்களுக்கு வரும். புரியுதா? பிளெஸ்ஸிங்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எத்தனையோ இதுவும் ஒரு இதுதான். ஓகேவா? இந்த மாதிரி கிராட்டிடியூட் பண்ணுறது, இறைவனுக்கு வந்து அவர் அதான் சொல்கிறார், எல்லா பிரச்சனையும் என்கிட்ட விடு, எனக்கு இறைவன் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிவிட்டு நீ சந்தோஷமாக எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்றார். எத்தனை பேர் செய்கிறீங்க? நல்ல குருமார்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். டிவைன் பாத் சேனலில் உங்கள் தலைவிதியை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத் சேனலுக்கு வாங்க. இல்லை ஆஸ்ட்ரோ தான் எங்களுக்கு வேணும், ஆஸ்ட்ரோவில் நிறைய கலையாக சொல்கிறாங்க, டிசைனாக சொல்கிறாங்க, நாங்கள் ஆஸ்ட்ரோவுக்கு போகிறோன்னா ஓகே, உங்கள் தலைவிதியோடையே கட்டிக்கிட்டு அழுவுங்க. ஓகே, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளே இறங்கி வந்தால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது கைஸ். கடவுள் வந்து யார் மூலயமெல்லாம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா அம்மா, அப்பா, குரு 3 பேர் மூலயமா தான் கம்யூனிகேட் பண்ணுவார். நீங்கள் எடுத்த உடனே இவர்கிட்ட தான் போகணுன்னு நினைக்கிறீங்க. எத்தனை கோயிலுக்கு சுற்றுறீங்க? ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றி கொள்வதற்கு எத்தனை வாட்டி நீங்கள் வந்து எத்தனை கோயிலுக்கு போவீங்க? நீங்கள் இருக்கிற இடத்துல இறைவன் வருவார். அதுக்கு உங்களை எப்படி வச்சுக்கணும்? நான் வந்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு அப்பப்போ எனக்கு தேவையானதெல்லாம் டிவைன் வந்து எனக்கு மீன் பிடிச்சு கொடுக்கணும். மீன் பிடிச்சு கொடுத்தா நான் பாட்டுக்கு வாங்கி கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். எல்லா நேரத்துலையும் அது நடக்காது. ஏதோ ஒரு டைமில் நீங்கள் போய்ட்டு ஒரு இது பண்ணுறீங்க, ஒரு சடங்கு பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க, கிடச்சிச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டியது இருக்கும். எல்லாத்துக்கும் போய்ட்டு நீங்கள் 48 நாள் போய்ட்டு சுற்றிட்டு இருப்பீங்களா மரத்தை? 48 நாள் அந்த கோயிலுக்கு போங்க. நீங்கள் ஆஸ்ட்ரோ கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து திருநள்ளாறு போங்க, சன்னீஸ்வரன் இது இருக்கா, அப்போ திருநள்ளாறுலேயே வாழ்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவார்? லாஜிக் புரியுதா? இப்போ நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க, நீங்கள் இந்த டைமுக்கு வந்து அவர்கிட்ட போய்ட்டு இது பண்ணுங்க. அப்போ அந்த ஊர்லேயே வாழ்கிறவங்க அந்த ஊர்லேயே ரெகுலராக அவர் கோயிலுக்கெலாம் போய்ட்டு தான் இருக்கார். ஆனால் அவருக்கு என்ன சொல்வீங்க? லாஜிக் புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த ஆஸ்ட்ரோ பின்னாடி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நான் ஒரு விஷயத்தை பதிவிடுறேன். உங்கள் கர்ம வினையை அனுபவிச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஸ்ட்ரோ பின்னாடி ஓடுங்க. கர்மாவை கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் தலைவிதியை மாற்றி உங்களுக்கான பிளெஸ்ஸிங்கை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத்தில் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. உங்களுக்கான வழிகள் திறக்கிறது, நீங்கள் அதில் பயணிக்கலாம். குருமார்களோட ஆசீர்வாதம் உங்களோட இருக்கும். அது மட்டும்தான் உங்களை இந்த மாதிரி கர்ம வினையிலிருந்து உங்களை பாதுகாத்து உங்களுக்கான நல்ல பிளெஸ்ஸிங்ஸை கொண்டு வந்து சேர்க்கும். அவங்களோட வாய்மொழியை கேளுங்க. இங்கே நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, யாராவது நல்லா பண்ணுறாங்க, நல்ல மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட கூட போய் பண்ணிக்கோங்க. ஓகே, சரிப்பா. காட் பிளஸ் யூ குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, இந்த வாரம் உங்களுக்கு என்ன பிக் சர்ப்ரைஸ் இருக்குது, என்னென்ன சவால்கள் இருக்குது, அதுக்கான கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன கொடுக்குறாரு மைக்கேல் ஏஞ்சல் பார்க்கலாம். இது வந்து உங்களோட உறவுகள் பற்றியும், உங்களுக்கான அந்த படிப்பு, வேலை வாய்ப்பு, பணவரவு, பிஸ்னஸ், ஓகேவா, ஹெல்த்து, எல்லாத்துக்குமான ஒரு ப்ரிடிக்ஷன் இது. இந்த ஃபைல் ரீடிங் பார்க்குறவங்க ஏஞ்சலுக்கு கமெண்ட்டில் தேங்க் பண்ணிட்டு வாங்க. அவர் நம்பர் 222-555. ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வரும் வாரம் நீங்கள் மணி இன்கம்காக ஏதோ எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க அவர்கிட்ட. உறவுகள் ரீதியாகவும் கொஞ்சம் அன்பேலன்சிங் இருக்குது.
ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க மாதிரி தெரியுது. எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்குமா, முயற்சிகள் போட்டிருக்கீங்க. எஸ், உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பேஷனேட்டாக நான் வேலை பார்க்கணும், எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும், நான் பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் பண்ணணும், ஒரு பேஷனேட்டாக நான் வந்து வேலை பார்த்து நல்லா வரணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையில் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்கீங்க, உங்களோட முடிவில் உறுதியாக நீங்கள் இருந்ததுனால ஓகேவா, இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு ஒரு அபேண்டன்ஸ் இருக்குது. உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது, அதுக்கான பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ண ரெடியாக இருங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு நினச்சிருக்கலாம், இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும். இது வந்து கலெக்டிவ் ரீடிங்கில் வருது கைஸ். அதனால் நான் வந்து இந்தந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு அதில் நீங்கள் லேக்கில் இருந்தீங்கன்னா, அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கான மெசேஜ். இன்கேஸ் நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இல்லைன்னா அது உங்களுக்கானதுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க, அது இன்னொருத்தருக்கு வந்த மெசேஜ். ஓகேவா? ஸோ உங்களோட குடும்பத்துலேயும் சரி ஒரு நல்ல ஒரு பேலன்சிங்கான ஒரு சப்போர்ட் உங்களோட கணவர் கொடுக்கலாம், இல்லை உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் மனைவி இல்லைனா உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பேலன்சிங்காக இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் உங்கள் உறவுகிட்ட இருந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இல்லை, ஃபோன் கால் பண்ணல, உங்கள்கிட்ட பேசலை கொஞ்ச நாளாக, அவங்க வந்து எனக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களோட விருப்பமாக இருக்குது. ஏஞ்சல் வந்து கண்டிப்பாக அவங்க திரும்ப வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அவங்கக்கிட்டேருந்து கம்யூனிகேஷன் இருக்குது. உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை ஃபோன் பண்ணி கூட பேசலாம், இல்லை டைரெக்டாக கூட வந்து மீட் பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. இது வந்து நீங்கள் வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கலாம். உங்களோட ஏஜ் குரூப்லாம் வந்து அபவ் 40-50 அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஒரு சில மக்கள் வந்து உங்கள் நபர், உங்களோட கணவர் இல்லைன்னா உங்கள் லவ்வர், ஓகேவா, உறவு வந்து பிரேக்கில் இருக்கலாம். ஸோ திரும்ப வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் உங்கள் என்ன சொல்கிறதுன்னா, உங்கள் நபரால் நீங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க, ரொம்ப மனசு வேதனை. அதே நேரத்தில் வந்து மணி இன்கமில் கூட அவங்களுக்கு நீங்கள் நிறைய இது பண்ணியிருப்பீங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் ரீயூனியன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து ஒரு பாசிபிலிட்டியான ஒரு சைன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ குட் ஃபார்ச்சூன். ஏதோ ஒரு நல்ல நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு படிப்பில் சரி, ஒரு வேலை வாய்ப்புக்காக சரி, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும், இன்ட்யூட்டிவ் பவர்லாம் நல்லா வேலை செய்யும். ஆனால் கொஞ்ச நாளாக நிறைய அதாவது உங்களோட அந்த செல்வ செழிப்புக்காக உங்களுக்குன்னு ஒரு வேலை, அதை ஒரு பேஷனட்டாக பண்ணணும், நான் தனித்துவமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் அந்த போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு சரியான ஒரு ரிசல்ட் இல்லை. ஓகேவா? அதனால் எனக்கே இப்படி லேகிங்கா, எனக்கு ஏன் இந்த லேகிங் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருப்பீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபஷ்னல் வந்து நீங்கள் ஒரு சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் அதிகமாக வந்து ஒரு குருஸ்தானத்தில் கூட இருக்கலாம். ஓகேவா? ஒரு மெடிடேஷன் பண்ணுறது, யோகா மாஸ்டர் மாதிரி இருக்கிறது, இதிலெல்லாம் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதிலெல்லாம் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் லேகிங் இருக்குது. சில பேர் வந்து ஹீலர்ஸ் கூட பார்ப்பீங்க, தெரபிஸ்ட் பார்க்குறீங்க. ஓகேவா? டாக்டர்ஸ் அந்த மாதிரி கூட தெரியுது. ஒரு சிலர் வந்து மீடியா பீப்புள், அந்த டிவி சீரியல் ஆக்டர்ஸ், அப்புறம் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இது மாதிரி இருக்கிற பர்சன், காஸ்மெட்டிக் லைனில் இருக்கிறவங்க, பார்லர்லாம் வச்சுட்டு ரன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பர்சனில் நீங்கள் பார்க்குறீங்க.
ஒரு சிலருக்கு உங்களோட சொந்த லைஃப்பில் சில பேருக்கு வந்து லீகல் இஷ்யூ கூட போயிட்டுருக்கும். கணவன் மனைவி அந்த இதில் வந்து ஒரு அன்பேலன்சிங் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. கொஞ்சம் வாய்க்கா வரப்பு தகராறு இருக்கலாம். அது ரொம்ப முத்தி போய் அது வரைக்கும் போயிருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நான் முயற்சி பண்ணிட்டேன், எதுவும் நடக்கலை. ஆனால் வந்து அவர் ரீயூனியன் ஆகணும்னு கேட்பீங்க. ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அதுக்கான சூழ்நிலை ஏற்பட போது நீங்களும் வந்து உங்களை இந்த லேகிங்லேருந்து ஹீல் பண்ணிக்கோங்க. சரியா? கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும். எஸ், நீங்கள் வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்க விஷயம் உங்களுக்கு கை கூடும். கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறது, இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறது. ஓகே, நீங்கள் இப்போ நான் இந்த ரீடிங் சொல்கிறதுல மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அந்த ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்க. பாஸ்ட் பழைய லைஃப் அது வந்து திருமண வாழ்க்கையாக இருக்கும். அதை கூட நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான நியூ பர்சன், உங்கள் லைஃப்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரலாம். அந்த ப்ரப்போசல் வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டெபிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி டிவைன் பவர் மாதிரி ஒரு நல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி தீபமாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் லவ்வர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் பிரேக்கில் தான் இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க. அந்த பர்சனும் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட சில லேகிங் இருக்குது. உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு, உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட்லாம் இருந்துன்னா அதை கிளன்ஸ் ஆகணும். அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வரும் வாரத்தில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது. இந்த நல்ல வைப்ரேஷன் பிளஸ்ஸிங்கை எடுக்கணும் நீங்கள். ஓகேப்பா? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறது செல்வ வளம், பணவரவு, வேலை வாய்ப்பு, அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை. சில பேருக்கு மகன் மகள் கணவர் கூட, அது மாதிரி மனைவி கூட சொல்லிட்டேன். அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போது. இந்த சைக்கிள் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு எண்டிங் பாயிண்ட் வந்துடுச்சு. ஓகேவா? அந்த கஷ்ட காலத்துக்கு ஒரு எண்டிங் பாயிண்ட் வந்தாச்சு. ஓகே, ஒரு திடீர்னு உங்களுக்கு உங்கள் சூழ்நிலை மாறக்கூடிய அற்புதமான ஒரு கதவுகள் திறக்கிறது. நீங்களும் ரெடியாக இருந்துக்கோங்க. படிக்கிற பிள்ளைங்களும் சரி, உங்களுக்கும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்க்காக ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் டிவைன் கிட்ட எந்த அளவுக்கு சரண்டர் பண்ணி உங்களோட வழிகளை நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த பிளஸ்ஸிங்ஸ்லாம் இந்த வாரம் கிடைச்சிது அப்படின்னா கமெண்ட்டில் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் போடுறீங்க. டிவைன் வாட்ச் பண்ணிகிட்ருக்கு செல்லங்களே. நீங்கள் போட்டு கிராட்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களை இன்னும் அதிகமாக உங்களை வந்து வழிநடத்துவாங்க. அந்த பிளஸ்ஸிங்கை ரெட்டிப்பாக்குவாங்க. அதை மனசோட வச்சுக்கிட்டு அப்படியே 10ல் 11 இந்த சேனல் பார்த்துட்டு நீங்கள் ஸ்வாப் பண்ணிட்டு போனீங்கன்னா அது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து பிளாக் ஆகுது. சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. சில பேரில் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு இப்போ 95% பீப்புள் வந்து பிளாக்கேஜஸில் நிற்கிறீங்க. ஒரு 5%க்கு இந்த எனர்ஜி வந்து கரெக்டாக யாருக்கெல்லாம் செட் ஆகுதுன்னா, சில பேர் வந்து சரண்டர் தன்மையோடு இருக்கீங்க, குருமார்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி டக்குன்னு நடக்கும். கமெண்ட்டில் போடுங்க. அந்த மாதிரி அவங்க பிரச்சனையை சரியாகி அவங்க அதிலேருந்து ஹீல் ஆகிட்டு குணமாகி அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான அந்த வாழ்க்கைக்கு அவங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பிள்ளைங்க நம்மக்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் வரவங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது இந்த பிளஸ்ஸிங்ஸ் இந்த வரும் வாரத்தில் கிடைக்கலன்னா ஏன் கிடைக்கலன்னு கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கிட்டு அந்த பிளஸ்ஸிங்கை வாங்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் வந்து கடவுள் வந்து எத்தனையோ விஷயங்களை கண்ணுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா அம்மா வந்து வாயில் ஊட்டி விடுவாங்க. இப்போ குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அடம் பிடிச்சதுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் எப்படியாவது அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடை ஊட்டி விட்டுடணும்னு சொல்லிட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்து வாயில் முத்துவாங்க. அப்படி எடுத்து திணிக்கணுமா உங்களுக்கு? டிவைன் வந்து அப்படியே வாயில் வச்சு திணிச்சா தான் நீங்கள் முழுங்குவீங்க. அப்படியா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்கம்மா. காட்டுவாங்க, வழியை தான் காட்டுவாங்க, சொல்லுவாங்க. ஆஸ் அ குருவா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, சொல்லிட்டாங்க. அதை வந்து உள்வாங்கி கற்பூரத்துக்கு வந்து ரொம்ப அதை வந்து பற்ற வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக அந்த ஸ்பார்க் பண்ணாலே டக்குன்னு பற்றிக்கும். என் பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா? சரி. சில பேருக்கு
நியூ ப்ரப்போசல், அதாவது நீங்கள் வந்து இந்த பாஸ்ட் லைஃப் பிரேக் ஆகிருக்கு, லவ்வர்ஸாக இருப்பீங்க, உங்களுக்கு நியூ ப்ரப்போசல், ஒரு டிவைனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு சோல் வராங்க இந்த வரும் வாரத்தில். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் ஏதோ ப்ரப்போசல் நீங்கள் போய் பண்ணலாம். சில மெயில் எனர்ஜி நீங்கள் பண்ணலாம் உங்கள் பர்சனுக்கு. கண்டிப்பாக அது டிவைனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் செய்து கொடுக்கப்பட்ட ஒரு பந்தம். ஓகேவா? அவங்க வந்து ஒரு நல்ல ஜாப் கேரியர், நல்ல பேஷனேட்டாக இருப்பாங்க. ஆனால் உங்களை விட கொஞ்சம் மூத்தவங்களாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கும் சில யோசனைகள் இருக்குது, அவங்களுக்கும் அவங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் இருக்குது. அவங்களும் பாஸ்ட் லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணி உங்ககிட்ட வருவாங்க. புரிஞ்சுதா? 2 பேருக்குமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அவங்க வந்து யோசனையில் இருக்காங்க. பட் நீங்கள் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். 2 பேருக்குமே வந்து உங்களோட ஆரா சக்ராவை வந்து பவர் பண்ணுங்கள். ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட் இருக்குது, அதையும் கிளியர் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த அற்புதமான வாய்ப்பு கதவுகள் எல்லாம் உங்களுக்கு திறக்கப்படும். ஓகேவா? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்தது. ஸோ உங்களுக்கு அந்த உறவுகள் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண பிளெஸ்ஸிங்ஸ் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் உங்களுக்காக ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ப்ரிடிக்ஷன் மூலமாக உங்ககிட்ட கன்வே ஆகுறாங்க, உங்களுக்கு அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க. தட்ஸ் இட். ஒரு டிவைன் டைமிங். சில மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க, எப்போ நடக்கும்னு கேள்வி மனதில் இருக்குது. நானும் தான் இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கேன். நான் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல செல்லங்களே, உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வருது. ஆனால் எவ்வளோ சேனல் பார்த்துக்கிட்டே எத்தனை காலமாக வரீங்க. ஆனால் எந்த சேனலும் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங் கிடைக்கலாம். ஏன் கிடைக்கல? அந்த பிளெஸ்ஸிங்கை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க. அதை அட்ராக்ட் பண்ணுங்கள். அந்த பிளாக்கேஜஸ்லேருந்து வெளில வாங்க. உங்களோட எமோஷ்னல் லாக் இருக்கிறனால தான் இந்த கேள்வி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து டிவோர்ஸ் ஆனவராக இருப்பீங்க, இல்லைனா உங்கள் மனைவியோட பிரிஞ்சு இருக்கீங்க. இப்போ வந்து எப்படி சிங்கிளாக தான் இருப்பீங்க. ஒன்று திருமணமாகி பிரேக்கில் இருப்பீங்க, டிவோர்ஸ் ஆகி பிரேக்கில் இருக்கீங்க. இந்த மாதிரி சில பர்சன் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எப்போ தான் நடக்கும், எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு அன்பான பர்சன் எப்போ வருவாங்க, என்னோடய திருமணம் எப்போ நடக்கும், எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் கொடுக்கக்கூடிய ஃபேமிலி எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த சிச்சுவேஷனை டிவைன் ஏஞ்சல் கொடுக்குறாங்க. அதுக்கு உங்களை வந்து ஒரு கேப்பபிள் பர்சனாக நீங்கள் உங்களை வச்சுக்கணும். உங்கள்கிட்ட இருக்க இந்த எமோஷ்னல் லாக்கிலேருந்து வெளில வாங்க. டூயலாக இருக்காதீங்க. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணால் இப்படி ஆகிடுமா, அதை பண்ணால் அப்படி ஆகிடுமா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. கரெக்டாக இந்த முடிவு கரெக்டாக இல்லையா, அதை கான்ஃபிடெண்ட்டாக செய்யுங்க. உங்களை ஹீல் பண்ணிக்கக்கூடிய டைம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு இந்த வரும் வாரம் இந்த ஹீலிங் ப்ராசஸை கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த திருமண வாழ்க்கை, அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு காத்துட்ருக்காங்க. டிவைன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படி கேட்குறாங்க. இது ஒரு சில மக்களுக்கு. அந்த ஃபீமேல் எனர்ஜி மெயில் எனர்ஜி சொன்னல, சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு. ஒரு சில ஃபீமேல் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. உங்கள் நபர் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை வந்து லாக் பண்ணுறாங்க கைஸ். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை வந்து எதுவும் செய்ய விடாமல் லாக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த வரும் வாரத்தில் கொஞ்சம் எப்படின்னா ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கணும். ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சக்ஸஸை நீங்கள் ரீச் பண்ண முடியும். நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவெடுக்காமல் அந்த லேகிங்லேயே மாட்டிகிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கணும் காலம் ஃபுல்லாக. டேக் த ஆக்ஷன். ஓகே, ஆக்ஷன் எடுப்பீங்களாம். ஸோ உங்கள் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களுக்கும் இதில் சொல்லிட்டாரு. ஏன்னா எமோஷ்னல் லாக் அதிகமாக இருக்குது ஒரு சில மக்களுக்கு. உங்களோட ஆரா சக்ரா பவர் வீக்காக இருக்குது, அதுவும் வந்து சொல்லிட்டாங்க. அதை சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை வந்து அமைச்சிக்கணும், எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் வரணும், அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேலை உங்களுக்கு வந்து எப்படி ஒரு லக்ஸரியஸான ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஜாப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ வரும் வாரத்தில் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சவங்க கமெண்ட்டில் போடுங்க. கிடைக்காதவங்க கிடைக்கல, ஏன் கிடைக்கல, என்னோடய பிளாக்கேஜஸ் சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வாங்க. உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ. குருச்சரணம்.